ஸோ ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். வீடு கட்டும் போது பார்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்றது எப்படி இருக்கணும். இது வரலும் நம்ம வாஸ்துனா என்ன, இந்த வாஸ்து மண்டலத்துல என்னென்ன பண்ணணும், எப்படி வந்து அந்த நவகிரகங்கள் அந்த பஞ்சபூதங்கள் நம்ம ஆளுமை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இப்போ ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு வந்தாச்சுங்க. லேண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். ஸோ அதனுடைய கைண்ட்னஸ், லேண்ட் இஸ் ஃபெர்டைலா இருக்கணும் அல்ல சாலிட் ஆர் நாட். ஸோ எந்த மாதிரி வேணா இருக்கலாம், தப்பு இல்லை. அதோட ஷேப் வந்து ஸ்கொயரா இருக்கலாம், ரெக்டாங்குலா, ட்ரையாங்கிளா இருக்கலாம். சார் ட்ரையாங்கிளா இருந்தா கூட சார் சில இடத்துல பாத்தீங்கன்னா முக்கோணமா இருக்கு சார், அதை பிளாட் வேணும்னு சொல்லிட்டு போயிறாங்க. அப்படியே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எடுத்து அந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம என்ன பண்ணோம், வி கேன் மேக் இட் அஸ் அ ரெக்டாங்கிள் அல்லது ஈசானியம் அப்படின்றது நமக்கு நார்த் ஈஸ்ட் எந்த அளவுக்கு இழுத்திட்டு இருக்கோ அந்த மாதிரியான பிளாட்டா நம்ம அமைச்சு அதையே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பிளான் வந்து எல்லாருமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் ஒரு சிவில் இன்ஜினியரா ஒரு பிளாட்டை போய் நம்ம விசிட் பண்ணும் பொழுது அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடிய முதல் அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாட்ல அழகா நீங்க வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டை டெவலப் பண்ணீங்கன்னாவே 100% அந்த கிளைண்ட் வந்து நம்மளுடைய சஜஷனை ஏற்க ஆரம்பிப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அது எந்த மாதிரியான டைரக்ஷன்ல இருக்கட்டும், பிளாட் ரோட்ஸ் எந்த செக்டார்ல இருக்கட்டும், அதை பத்தி நீங்க ஒரே பண்ணிக்க வேண்டாம். அந்த டோட்டல் பிளாட்டை வந்துட்டு வாஸ்துப்படி அவங்களுக்கு எப்படி நம்ம மாத்தி அமைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னாவே மோர் தென் எனஃப் அந்த கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது மினிமம் ஒரு சிட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 2000 கம்மி எதுவுமே கிடைக்காது. அதை ஏதோ ஒரு காரணத்தை வாங்கியிருப்பாங்க. பட் அதுல வந்து 900 குறைகள் இருக்கும், 900 காரணங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த பரியல், அதாவது என்ன சொல்றது பாத்தீங்கன்னா சுடுகாடு இல்லாத மாதிரி அந்த மாதிரியான லேண்டா இருந்துச்சுன்னா இன்னும் விலன் கூட இருக்கும் நமக்கு. இன்னைக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்லை. ஏன்னா எல்லாருமே சாயில் கொட்டி எல்லாமே லெவல் பண்ணி நிறைய விஷயங்கள் மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு அதை நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த் எந்த டைரக்ஷனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது கிழக்கு நோக்கி தான் இருக்கணும், வடக்கு நோக்கி தான் இருக்கணும், தெற்கு நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் ஆப்ஷனே கிடையாதுங்க. எல்லா திசைகளும் நன்மைக்கே, எல்லா திசைகளும் நம்ம. ஏன்னா நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கணும். அது கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் நம்ம எல்லாமே அனுபவிக்கணும். அந்த கஷ்டம் அப்படிங்கறத வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வாஸ்து முறைப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க போறோம். ஓகே. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் த கார்னர்ஸ். ரைட் ஆங்கிளா இருக்கலாம், இல்லை அக்யூட் ஆங்கிளா இருக்கலாம், அப்டியூஸ். இதுதாங்க இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரையாங்கிளா ஒரு ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒரு ஆங்கிள்லயே வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மேஷன் இருக்குது. ரைட் ஆங்கிள், அக்யூட், அது டெக்னிக்கலா நமக்கு தெரியும். நீங்க ஆட்டோக்கல்ல படிச்சிருப்பீங்க. அக்யூட் ஆங்கிள்னா என்ன, அப்டியூஸ் ஆங்கிள்னா என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன. இதெல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கும் போது நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிளாட்டை வந்துட்டு எப்படி டெக்னிக்கலா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு பர்ஃபெக்டா சஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் லேண்ட் பர்ச்சேசிங் சைட்ல. அடுத்தது இன்கேஸ் அவர் பர்ச்சேஸே பண்ணி வச்சுட்டாரு சார், அது என்ன சார் பண்ணலாம், அதுக்கு நம்ம ப்ராப்பரான சஜஷன் சொல்யூஷன்ஸ் வி கேன் ப்ரொவைட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will accompany with us. நம்மளுடைய சப்போர்ட்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகே. அடுத்தது லேண்ட் ஷுட் பி ஃபெர்டைலா இருக்கும். த்ரூ ஃபெர்டைல் லேண்ட்ல யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்டேஷன் பண்றதுக்கோ அல்லது மற்ற ஒரு பெரிய கார்டனிங் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அந்த லேண்ட் ஷுட் சாலிடா இருக்கும், அதாவது சாயில் நிறைய இருக்கணும், வெறும் பாறையாவே இருந்துடக்கூடாது. சாயிலா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீர்நிலைகள் இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். இந்த லேண்ட் இஸ் டாக் அந்த ரீஃபில்டு ஒரு வெல் டெவலப் பண்றதுக்கோ இல்ல போர்வெல் வந்து நம்ம போடுறதுக்கோ அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதாவது அடுத்தது ஸ்மெல் ஆஃப் த லேண்ட் ஷுட் பி வெரி குட்டா இருக்கணும். இட் ஷுட் நாட் கண்டெய்ன் போன்ஸ் ஆர் பாலிதீன் பேக்ஸ். இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம பாத்துக்குங்க. இன்கேஸ் இருக்குதுன்னா அப்புறப்படுத்துறதுக்கு என்ன பண்றது, அதான் இம்பார்ட்டன்டா நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஷேப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாங்க. ட்ரையாங்கிள், ஆட் கார்னர்ஸ் கொடுத்து ரெஜெக்டட் ஷேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. ஈவன் கார்னர்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்இவன் கார்னர்ஸும் நம்ம என்ன பண்ணலாம்னா we can provide. அது எப்படி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிளான்ல தான் இருக்குங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா, தட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஓகே. ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்குலரையே நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஏன் ட்ரையாங்கிள் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது? அதுக்கு தகுந்த மாதிரி we can go. இப்போ ஆட் கார்னர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் we can do. இந்த ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் ஆட் கார்னர்ஸ், ஈவன் கார்னர்ஸ் வரும். ஸோ ஆட் கார்னர்ஸ்னாவே 3 கோணங்கள் இருக்கும், அதே ட்ரையாங்கிள் ஏற்கனவே சே. ஸோ அந்த 3ஐயும்
கொண்டு வரும். இந்த மாதிரி அதை டிமார்க்கெட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கார்னர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், கன்வெர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ டைரக்ஷன் ஆஃப் லேண்ட் எப்படி இருந்தா பெட்டரா இருக்கும், வெஸ்ட் ஃபேசிங்கா இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அதோட சஜஷன் இதுல வந்து பெஸ்ட், ஃபேர், குட், ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்துங்க ஒவ்வொருத்தருடைய கிரக சூழ்நிலை, அவங்களுடைய ஜாதகம், ஓகேங்களா, அவங்களுடைய மைண்ட் எனர்ஜி, இதுதான் இம்பார்ட்டன்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இதுல வந்துட்டு நம்மளுடைய பாசிட்டிவ் கிரியேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஃபார் பர்ச்சேசிங் எ லேண்ட். அடுத்தது இந்த ஜாதகம், சம்பிரதாயம், கிரகம், ராசி பலன், இது எல்லாமே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷனும் நமக்கு ஆவரேஜான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த டைரக்ஷனாலும் போய்க்கலாம். பட் அந்த ஆவரேஜா இருக்கக்கூடிய டைரக்ஷனையும் நம்ம பெஸ்டா எப்படி மாத்துறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டெக்னிக்கலா நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம டீச் பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் வாஸ்து பிளானிங். ஓகே. அடுத்தது இந்த ஆங்கிளுக்கான இப்ப நான் சொன்ன விஷயம் தாங்க. எப்படி இதை மாத்தலாம்? சவுத் ஈஸ்ட் மஸ்ட் பி 90 டிகிரியா இருக்கும். சவுத் ஈஸ்ட் எவ்வளவு இருக்கணும்? அப்டியூஸ் ஆர் நாட் அக்யூட்டா இருக்கணும். நார்த் ஈஸ்ட் கேன் பி அக்யூட் பட் நாட் அப்டியூஸ். பட் அதே நார்த் வெஸ்ட் பாருங்க, இட் ஷுட் பி ரைட் டு தி அப்டியூஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் வாங்கியாச்சு, அப்போ என்ன பண்ணலாம்? we can demarket like this. demarket பண்ணிட்டு இந்த ட்ரையாங்கிள் செக்ஷனை வந்து நம்ம வேற ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம தான் சஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம தான் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும். அந்த மாதிரியான ஏரியாவை அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ். ஸோ இதுவரை என்ன பண்றாங்கன்னா கமர்ஷியலா ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு போவாங்க. அவங்க கூட்டு போயிட்டு இது இப்படிதான் இருக்கணும், இது அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா புதுசு புதுசா ஒரு கன்ஃபியூஷன் போவாங்க. அவங்களுடைய மைண்டே ஏற்கனவே அவங்க சஃபர் ஆயிருப்பாங்க. அவங்க மறுபடியும் மேலும் மேலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அந்த சஃபரிங்க்கு வராம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணா ஒரு டெக்னிக்கல் ஃபீலாவோ நம்ம உட்காந்துட்டு அங்க என்ன பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாருங்க. சூப்பரா தே வில் அகாமடேட் யூ. ஓகே. நெக்ஸ்ட் சரௌண்டிங்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். சவுத் வெஸ்ட்ல எப்படி இருந்தா பரவாயில்ல, நார்த் ஈஸ்ட்ல எப்படி இருந்தா பரவாயில்ல, அதே மாதிரி ஈஸ்ட்ல எப்படி இருந்தா பரவாயில்ல, வெஸ்ட்ல எப்படி இருந்தா பரவாயில்ல. ஸோ ஆல் த திங் இஸ் தட் இந்த சவுத் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹைட்டா இருந்தா இருக்கணும், பிளஸ் ஹெவியா இருக்கணும். அதுதாங்க குபேர மூலை எப்பவுமே மேக்சிமம். அதுக்காக அந்த குபேர மூலையை 2 ரோடு போகுது. அது என்ன சார் பண்றது? நம்மளுடைய பிளாட்ல ஒரு சின்னதா ஒரு ஹில்ல சின்ன செட்டப் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிரும்? இட் வில் பி கொஞ்சம் ஹெவி லோடு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். அதுக்காக தான் நம்ம ஓவர் டைம் போடுறோம். ஓகேங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எப்படிலாம் நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம் கடைசியா. ஸோ நார்த் ஈஸ்ட் ஷுட் பி லைட் அண்ட் எம்டியா இருக்கணும். இது பேஸுங்க. எப்பவுமே சவுத் வெஸ்டும் நார்த் ஈஸ்டும் மட்டும் கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. அந்த 2 டைரக்ஷனையும் ப்ரப்போஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற அடர்ந்த ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக் செட் ஆயிரும். அது நம்ம எப்படியாலும் பிளஸ் மைனஸ் நம்ம கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேட்ல எந்த ஒரு ட்ரீயும் நம்ம ஹைட்டா வளர்க்க வேண்டாம். அந்த ட்ரீனுடைய ஷேடோ, அந்த டெம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரண்ட்ல ஹவுஸ் இருக்கணும், அது வந்து நம்ம வீட்டு மேல விழாம இருந்தா பெட்டர்ன்னு சொல்லிட்டு ஐதீகமா வச்சிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது நோ சாண்ட்விச் பிட்வீன் த 2 பிக் ஹவுசஸ். 2 பெரிய பெரிய ஹவுஸ் இருக்கு, அதுக்கு இடையில இருக்கு, வேற வழி இல்லை. அது எப்படி அவாய்ட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ரைனிங் பேஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சரௌண்டிங்ஸ்ல எப்படிலாம் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து we can suggest to them. இப்ப பேசுனதுங்க மறுபடியும் ஸ்லோப் அப்படிங்கிறது. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப லோயஸ்டா இருக்கணும், சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹையஸ்டா இருக்கணும். எப்பவுமே ஒரு ப்ரொபோசல் பிளான் நீங்க ஃபீல்டு விசிட் போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் இதுதாங்க. நீங்க தெற்கு நோக்கி இருக்குது ஒரு பிளாட், நீங்க தெற்கு தலவாசம் கொடுக்க போறீங்க, கவலையே படாதீங்க, கொடுங்க, தப்பே கிடையாது. பட் ஒரே விஷயம், சவுத் வெஸ்ட் ஹைட்டா இருக்குதா, நார்த் ஈஸ்ட் பள்ளமா இருக்குதா, அதை மட்டும் டேக்கர் எடுத்துக்கோ. அது இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயம் நடக்கும். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்ககிட்ட. சவுத் வெஸ்ட் லோவா இருந்துச்சுன்னா எல்லா ஏர்னிங்ஸும் கோ இன்டு ட்ரெயினா போயிடும். இது வந்து ஐதீகமா நம்ம ஃபாலோ பண்றோம். ஹைட்டா இருக்கக்கூடிய பகுதி வந்து பள்ளமாச்சு அப்படின்னா இந்த வழியா கீழே போயின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ கான்செப்ட். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதை பெஸ்டா பண்ண முடியும். இல்லையா சாயில் லெவல் கம்மியா இருக்கா, யூ கேன் ஃபில் த சாயில் இன் தட் லொகேஷன். அந்த ஸ்லோப் அதிகமா இருக்கா, இந்த நார்த் ஈஸ்ட்ல வந்து அதிகமான மேடா இருக்கு, இந்த சாயில அப்படியே ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுங்க, சவுத் வெஸ்ட் டம்ப் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனேஜை கொண்டு வாங்க. சார் இதுல வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க, சிலருக்கு வந்து கேள்விகள் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நார்த் ஈஸ்ட் ட்ரைனேஜ் இங்க இல்ல, நார்த் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு டம்ப்டு ஏரியாவா இருக்கு, அப்ப என்ன பண்றது, ட்ரைனேஜ் எப்படி எந்த வகையில கொண்டு போனா பெட்டரா இருக்கும், வி கேன் ப்ரப்போஸ், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வி கேன் ப்ரப்போஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா நம்ம என்ன பண்ண முடியும்னா
அந்த வீட்டினுடைய அமைப்பை வந்து பர்ஃபெக்டா கொண்டு வர முடியும் இந்த ஸ்லோப் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஓகே ரைட். ஸோ